Watch patiently until the end, where all the valuable references about this video are compiled. Don't miss out. அலெக்சாண்டிரியாவின் பண்டைய நூலகம், அறிவு மற்றும் கற்றலின் அதிசய கலங்கரை விளக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். இனிய தமிழ் அமிர்தம் சார்பாக வரவேற்கிறேன். இன்று மனித வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற கற்றல் மையங்களில் ஒன்றான அலெக்சாண்ட்ரியா நூலகத்திற்கு ஒரு அறிவை தேடிய பயணத்தை தொடங்குகிறோம். உலகின் ஞானத்தின் பண்டைய கலங்கரை விளக்கம், அறிவின் மையம் மற்றும் மனித ஆர்வத்தின் சின்னம் ஆன அதன் சுவையான வரலாற்று கதைக்குள் நுழைவோம். நமது கதை கிமு 331 இல் மகா அலெக்சாண்டரால் நிறுவப்பட்ட பண்டைய நகரமான அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து தொடங்குகிறது. எகிப்தின் மத்திய தரைக்கடல் கடற்கரையில் அமைந்துள்ள அலெக்சாண்ட்ரியா விரைவாக கலாச்சாரங்கள் மற்றும் கருத்துக்களின் இணையமாக அதன் மையமாக மாறியது. ஆனால் அது அலெக்சாண்டரின் வாரிசுகளின் தொலைநோக்கு பார்வையே முக்கிய காரணம். எனவே அது உண்மையிலேயே கற்றலுக்கான உலகின் கலங்கரை விளக்கமாக மாற்றியது. அலெக்சாண்டரின் தளபதிகளில் ஒருவரும் எகிப்தின் ஆட்சியாளருமான முதலாம் டோலமி சோட்டர் உலகின் அனைத்து அறிவையும் கொண்டு ஒரு பெரிய நூலகத்தை அமைக்க கற்பனை செய்தார். கிமு 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அலெக்சாண்ட்ரியா நூலகம் ஒரு பெரும் கட்டிடம் மட்டுமல்ல, அதில் இருந்தது ஒரு ஒரு கட்டிடக்கலை. அதன் உயரமான நெடுவரிசைகள், பரந்த அரங்குகள் மற்றும் கூடவே சுவர்களில் வரிசையாக எண்ணற்ற பண்டைய அறிவின் கருத்துக்களை கொண்ட சுருள்களை கற்பனை செய்து பாருங்கள். நூலகம் புத்தகங்களின் களஞ்சியம் மட்டுமல்ல, அது ஒரு துடிப்பான ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தது. உலகம் முழுவதிலுமிருந்து அறிஞர்கள் இங்கு வந்து ஆய்வு செய்து, விவாதித்து புதுமைகளை உருவாக்கினர். இங்குதான் யூக்ளிட் வடிவவியலை உருவாக்கினார், எரடோஸ்தனிஸ் பூமியின் சுற்றளவை கணக்கிட்டார், மேலும் பல அறிவார்ந்த ராட்சதர்கள் புதுமையான கண்டுபிடிப்புகளை செய்தனர். நூலகத்தின் சேகரிப்பு இணையற்றது, நூறாயிரக்கணக்கான சுருள்களை கொண்டு பெருமைப்படுத்தியது. இவை கிரேக்கம் மற்றும் எகிப்திலிருந்து வந்த நூல்கள் மட்டுமல்ல, இந்த தொகுப்பில் பாரசீக, இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நாடுகளின் படைப்புகளும் அடங்கும். நூலகத்தின் நோக்கம் தெளிவாக இருந்தது, அனைத்து மனித அறிவையும் ஒரே இடத்தில் சேகரிப்பது. அங்கே ஆண்ட டோலமிக்கள் அறிவுக்கான தங்கள் தேடலில் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டு இருந்தனர். அவர்கள் உலகெங்கிலும் இருந்து புத்தகங்களை வாங்க முகவர்களை அனுப்பினர். அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்த எல்லா கப்பல்களிலிருந்து பெற்ற நூல்களை நகலெடுத்தனர், மேலும் பிற நூலகங்களிலிருந்து படைப்புகளை கடன் வாங்கி நகலெடுத்தனர். அவர்களின் அர்ப்பணிப்பு, உழைப்பு ஈடு இணையற்றது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் புத்தகங்களின் தொகுப்பை விட ஞானம் பெற்றவர்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது. இது அறிவுசார் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கான ஒரு நிலையமாக இருந்தது. தத்துவஞானிகள், விஞ்ஞானிகள், கவிஞர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் இந்த பரந்த அறிவு களஞ்சியத்திற்கு பங்களித்து பயனடைந்தனர். பண்டைய உலகத்தை வடிவமைத்த மிக பல முன்னேற்றங்களை வளர்த்தனர். துரதிருஷ்டவசமாக அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் முடிவின் கதையும் சோகங்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக இது பல பேரழிவு தரக்கூடிய தாக்குதல்களை சந்தித்தது. தீ விபத்துகள், போர்கள் மற்றும் அரசியல் எழுச்சிகள் இந்த மாபெரும் நிறுவனத்தின் படிப்படியான வீழ்ச்சிக்கும் இறுதியில் அழிவுக்கும் வழிவகுத்தன. வன்முறையாளர்கள் தாக்கி அழைப்பது எப்போதுமே அறிவின் ஆலயங்களைத்தான். பின் வந்த ரோமானிய பேரரசின் காலத்தில் நூலகம் அதன் முன்னாள் புகழின் நிழலாக மட்டுமே இருந்தது.
ஆனால் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் மரபு இன்றும் நிலைத்திருக்கிறது. இது மனிதகுலத்தின் இடைவிடாத அறிவை பின்தொடர்வதையும் கருத்துக்களை பகிர்வது உலகை மாற்றும் என்ற நம்பிக்கையையும் குறிக்கிறது. இன்றும் கூட ஒரு உலகளாவிய நூலகம் என்ற கனவு டிஜிட்டல் காப்பகங்கள் மற்றும் அதன் நினைவகத்தால் ஈர்க்கப்பட்ட நவீன நிறுவனங்களில் அது வாழ்கிறது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது அதன் தொலைநோக்கு பார்வையால் நாம் ஈர்க்கப்படுவோம். அறிவுக்கான நமது தேடலில் ஒவ்வொரு புத்தகமும், ஒவ்வொரு கண்டுபிடிப்பும், ஒவ்வொரு யோசனையும் மனித புரிதலின் எப்போதும் வளர்ந்து வரும் திரைச்சீலைக்கு பங்களிக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம். அலெக்சாண்டிரியாவின் ஆவி நம் ஒவ்வொருவரிடமும் வாழ்கிறது. காலத்தின் பின்னோக்கிய இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நான் அண்ணாமலை சுகுமாரன். வரலாற்றின் அதிசயங்களைப் பற்றிய கூடுதல் ஆய்வுகளுக்கு எப்போதும் இணைந்திருக்க இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அடிக்கவும் மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க, குழு சேரவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை வருகை தரும் வரை அறிவை தேடிக்கொண்டே இருங்கள், ஆர்வத்துடன் இருங்கள். வணக்கம். References. Books. The Library of Alexandria, Center of Learning in the Ancient World, edited by Roy MacLeod. The Vanished Library, A Wonder of the Ancient World by Luciano Canfora. The Rise and Fall of Alexandria, Birthplace of the Modern World by Justin Pollard and Howard Reed. Alexandria, City of the Western Mind by Theodore Vretos. The Great Library of Alexandria, Life and Legacy by John Houghton. Websites.